ஆகா, இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்ம உதய் ப்ரோ பேச்சை கேட்டுட்டு சமூக வலைத்தளங்கள்ல தெறிக்க விடுறான். மாஸ் உதய் ப்ரோ, மிரட்டி விட்டீங்க உதய் ப்ரோ, தெறிக்க விட்டீங்க உதய் ப்ரோ அப்படின்ற மாதிரி நாமளாவே எழுதி அப்படியே மாஸ் காட்டுறான் சமூக வலைத்தளங்கள்ல. ஆமா, நீ பேசுனேன் நீ எப்படி பேசினாலும் நாங்க முட்டு கொடுப்போம். பேசுனேன் நீ இன்னைக்கு பேசுனேன். ஆர்வமா இருக்கும் உன் பேச்சை கேட்கறதுக்கு. பேசுனேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். மாமனார்கிட்ட கேட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் பேசுனேன். ஒருவேளை எனக்கு தான் சரியா கேட்கல தெரியல, மறுபடியும் பேசுனேன். லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று. அண்ணே, இது தமிழா தெலுங்கா மலையாளமா? இன்னொரு தடவை பேசுனேன். லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று. என்னடா இது, நமக்கு தான் புரியலையா? என்ன மொழியா இருக்கும் அது? லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று புரியலையே, என்ன மொழியா இருக்கும்? லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று புரியலையே, என்ன மொழியா இருக்கும்? புரியலையே. இதை வச்சு நம்ம எப்படி மாஸ் ப்ரோ அப்படின்னு போடுறது? இதை வச்சு எப்படி நம்ம உதயநிதி மிரட்டி விட்டாருன்னு போடுறது? இதை வச்சு எப்படி நம்ம உதயநிதி திருக்கி விட்டாருன்னு போடுறது? ஒன்றும் புரியலையே. சரி, சமாளிப்பான் சரியா? ஆமா, பாத்தீங்களா எங்க அண்ணன் உதயநிதி வந்து மிரட்டி விட்டாரு பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்ல திமுகவுடைய கொத்தடிமைகள் என்னன்னு தெரியாமையே அதுகளா ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு ஃபயர் விட்டு தெரியுதுங்க. இன்னைக்கு சட்டமன்றம் நடந்திருக்குங்க. இந்த சட்டமன்றத்துல நம்ம ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டே இருக்கோம், உதயநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு அன்ஃபிட் அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லியிருக்கோம். அந்த மாதிரிதான் இன்றைய தினத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது, சட்டமன்றத்தில் நடந்திருக்குது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம், அலசி ஆராய போறோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் இளம்பிரவு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய டாக் வந்து ஓடிக்கிறீங்க. அது என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பு இருக்கு தெரியுமா, இந்த தலைமை பொறுப்புக்கு தகுதி இல்லாத நபர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டாக் ஓடிக்கிறது. அது மட்டும் கிடையாது, உதயநிதி அவர்கள் ஒரு எதிர்கட்சியாக இருப்பதற்கு, எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கே தகுதி இல்லாத நபரு. திமுகல எத்தனையோ சீனியர் இருக்காங்க, அவங்கள தூக்கி போடலாம், போய் உதயநிதி அவர்களை போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி கூட ஒரு மிகப்பெரிய டாக் ஓடிக்கிறது. ஸோ உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதி வாய்ந்த நபரா, தகுதி இல்லாத நபரா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா மக்களே? இன்றைய தினத்தில் நடைபெற்ற இந்த சட்டமன்ற விவாத நிகழ்வு இருக்கு தெரியுமா, இந்த சட்டமன்ற விவாத நிகழ்வை நம்ம சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்தஸ்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தகுதியை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு எதிர்கட்சினா எப்படி இருக்கும்னா ஃபயரா இருக்கணும். ஆளுகின்ற அரசாங்கம் ஏதாச்சும் தவறு பண்றாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டணும். ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு தவறு பண்றாங்க, ஒரு நெறி தவறுறாங்க அப்படின்னா அது சம்பந்தமாக சுட்டி காட்டணும். நிர்வாகம் சம்பந்தமாக ஏதாவது தவறு பண்றாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டணும். ஆனா அது எதையுமே சுட்டி காட்டாம இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல பல்பு வாங்கினது மட்டும்தான் மிச்சம். ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆக்கப்பூர்வமாக பேசணுங்க, அதை விட்டுட்டு போய் பல்பு வாங்கிட்டு வந்து இருக்கிறாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேசுவதற்கு அரசியலே இல்லை, அதான் மேட்ரு. இல்லாட்டி இந்நேரம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க தெரியுமா, அதுல இடுக்கல் நுழைஞ்சு அப்படி இப்படி கேள்வி எழுப்பியிருக்க மாட்டாங்களா? ஏன்னா கேள்வி கேட்பதற்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் நடைபெற்ற அநீதிகள் இருக்கு தெரியுமா, அந்த அநீதிகள் எல்லாத்தையுமே நீங்க தோண்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு திமுக ஒரு காரணமா வந்து இருப்பாங்க. காவிரி விவகாரத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா 1972 கருணாநிதி அவர்கள் வழக்க வாபஸ் பெற்றது ஒரு காரணம். சோ வந்து கச்சத்தீவு சம்பந்தமான விடயங்கள் நீங்க தோண்டி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கச்சத்தீவை தாரை வார்த்ததுக்கு கருணாநிதி அவர்கள் முக்கியமான காரணம். சோ இந்த தமிழ்நாட்டுல ஏதாச்சும் அநீதிகள் நடந்திருக்குது அப்படின்னா அதனுடைய வரலாறுகள் எல்லாத்தையுமே நீங்க தோண்டி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான காரணமா வந்து இருப்பாங்க.
தமிழ்நாட்டை உள்ள சாதி இறுக்கங்கள் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணம். ஒவ்வொரு ஊர்களிலுமே ஒவ்வொரு கிராமங்களிலுமே ஒரு குறுநில மன்னர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு மக்களை என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க தேர்ந்தெடுத்து மாவட்ட செலவா போட்டுருவாங்க திராவிட முன்னேற்ற கழகம். கடைசி வரைக்கும் அவரே குறுநில மன்னரா இருந்துகிட்டே இருப்பாரு. அவர் தான் எம்எல்ஏவா இருப்பாரு, அவர் தான் எம்பியா இருப்பாரு, அவருடைய வாரிசுகள் தான் வார்டு கவுன்சிலா இருப்பாங்க, அவருடைய வாரிசுகள் தான் அமைச்சரா இருப்பாங்க. சோ ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயுமே ஒரு குறுநில மன்னர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். சோ நீங்க தமிழ்நாட்டுல நடைபெறுகின்ற ஒவ்வொரு டிசாஸ்டர் இருக்கு தெரியுமா, அது எல்லாத்தையுமே நீங்க கணக்கீடுகள் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான ரோல். சோ அதனால சொல்றேன், இவங்களுக்கு அரசியலே கிடையாது. சட்டமன்றத்துல கேள்வி எழுப்புவதற்கு எந்த விதமான முகாந்தர்களும் கிடையவே கிடையாது. பார்ட்டி ஃபண்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டை ஆரம்பிச்சார் உதயநிதி. அதை கரெக்டா பேசியிருந்துக்கணும்ல. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி நீங்க லாட்ரி மார்டின் 900 கோடியை நீங்க நிதியாவும் வாங்கிக்கிட்டு நீங்க லாட்ரி கிண்டல் அடிச்சீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கை சுத்தமா இல்லையே. இந்த இடத்துல உங்களுடைய கை சுத்தமா இருந்திருக்கணும். லாட்ரி டிக்கெட் மூலமாக வருகின்ற இந்த நிதி பார்ட்டி ஃபண்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும்னா நீங்க லாட்ரி சொல்லி கலாய்க்கணும். அப்ப அவருடைய காசையும் வாங்கிட்டு நான் உங்களை கலாய்க்கிறேன்ற பேர்ல கலாய்ச்சிங்க அப்படின்னா அதனாலதான் பல்ப் வாங்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசியல் செய்வதற்கு எந்த விதமான முகாந்தரமும் கிடையாது. இருந்தா தானே சட்டமன்றத்துல கேள்வி கேட்பாங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்க எந்த விடயத்தை பேசினாலுமே அங்க தமிழை ஒட்டி கழகத்துக்காரங்க உங்களை லாக் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? நான் அதான் சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டில் நடைபெற்ற எல்லா டிசாஸ்டரையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது மக்களே. நீங்க ஒட்டுமொத்தமா எடுத்துக்கங்களேன், திமுக எல்லா விடயங்களிலுமே டைவர்ஷன் டிபேட்டுகள் எல்லா விடயங்களிலுமே ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு. இந்த மேட்ரை 75 ஆண்டு கால ஆலமர கட்சி யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அப்ப நீங்க எதை வச்சு நீங்க தமிழை வெற்றி கழகத்தை லாக் பண்ணுவீங்க? நீங்க லாக் பண்றதுக்கு ஒரு முகாந்திரம் கிடையாது. அதனாலதான் நீங்க அரசியல் இல்லாம நிக்கிறீங்க. அதான் சட்டமன்றத்தை உங்களால கேள்வி எழுப்ப முடியல. ஏறக்குறைய ஒரு 15 வருடமாக கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் பக்கத்துல அண்ணா நகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி, அந்த பகுதிக்குள்ள பேருந்தே விடல. பட்டியல மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள பேருந்தே விடவே இல்லை. ஆனா இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் என்ன பண்றாரு, பேருந்து விட வைத்திருக்கின்றார். அப்ப இது யாரு செய்த அநீதி? திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச அநீதி, அதிமுக செஞ்ச அநீதி. ஆனா அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு தமிழை வெற்றி கழகம். யாரின் மூலமாக? அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மூலமாக. அப்ப நீங்க என்ன சட்டமன்றத்துல என்ன அரசியல் பேசுவீங்க? நீங்க அரசியல் பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லையே, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே. தனியார் பள்ளிகளுடைய ஒரு நபர் சொல்றாரு, இந்த 75 ஆண்டு காலத்துல ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்காம ஒரு என்ஓசி வாங்குறோம் அப்படின்னா அது இதுதான் முதல் முறைன்னு சொல்றாங்க அவங்க. தனியார் பள்ளியினுடைய முக்கியமான நபர் ஒருத்தர் சொல்றாரு, அப்படி பதிவு பண்றாரு. அப்ப 75 ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பேற்பட்ட ஊழல்களை பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு உள்ளங்கையில நெல்லி மாதிரி நமக்கு கிடைக்குது. அப்ப நீங்க எதை வச்சு அரசியல் பேசுவீங்க? எதை வச்சு சட்டமன்றத்தில் நீங்க விவாதங்கள் நடத்துவீங்க? அதனாலதான் உங்களுக்கு விவாதம் நடத்துவதற்கே எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லாம இன்னைக்கு கோமாளி மாதிரி மாறி போய் நிக்கிறீங்க. தனியார் பள்ளியுடைய ஆட்கள் அப்படி பேசுறாங்க. அப்புறம் பார்ட்டி ஃபண்டை நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க வாங்கினாலே கலாச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசியல் செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரம் கிடையாது. சோ அரசியல் செய்வதற்கு காரணங்கள் இருந்தா தானே சட்டமன்றத்துல ஏதாச்சும் தமிழை ஒட்டி கழகத்தை கேள்வி கேட்டு லாக் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்லையே. அதனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்திலிருந்து அந்த தகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தகுதியை தானே குறைத்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை உதயநிதி அவர்களுக்கு தகுதி இல்லையா, வழி நடத்தக்கூடிய அந்த தகுதி இல்லையா அப்படின்றது தெரியல. இல்ல ஒருவேளை உதயநிதி அவர்களை அனுப்பி விட்டுட்டு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்தாருன்னா அவரு கொஞ்சம் தினம்பர இந்த கட்சி நடத்துவாரா அப்படின்னா அதுவும் கூட கேள்விக்குறிதான். சோ பார்ப்போம். சோ திராவிட முன்னேற்ற கழகம் தடுமாறி கொண்டிருக்கின்றது. ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு சட்டமன்றத்துல தமிழை வெற்றி கழகத்துக்காரங்க குஜிலிமஸ் பண்ணியிருக்காங்க. இதான் ஃபேக்ட் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.